ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 55,235 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.98% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் அட்டகாசமான ஓட்டிங்ஸ் இந்த வாரத்தில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எப்போல்லாம் முத்துக்குமரன், தீபக் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாமினேஷனில் வராமல் இருக்காங்களோ அப்போல்லாம் ஜாக்லின் தன்னுடைய சூப்பரான ஓட்டிங்ஸ் மூலிமா நானும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றத காட்டுறாங்க. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51,377 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.59% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் அட்டகாசமான ஒரு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த சீசனில் 2வது பொசிஷனில் இருக்கிறது இந்த வாரம் மட்டும்தான் மஞ்சரியை பொறுத்த வரலையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் டேஞ்சர் ஜோனில் கூட வந்து இருந்திருக்காங்க. ஒரு பெரிய முன்னேற்றம் நல்லாவே வந்து தெரிகிறது. அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் ராணுவ அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 42,879 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.51% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ராணுவ அவர்கள். ராணுவுக்கு இந்த வாரம் ஒரு பலத்த அடி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் முத்துக்குமரன் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனில் இருக்கும்போது கூட ராணுவ அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி செகண்ட் பொசிஷனில் இருந்துகிட்டு இருந்தார். பட் இந்த வாரம் எல்லாமே இருக்கிறது மோஸ்ட்லி டம்மி பீஸுங்க. அப்படி இருந்தும் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விஜய் விஷால். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 36,731 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.29% வந்துருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷால் எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுடைய எக்ஸ் காதலி தர்ஷிகா அவர்கள் வெளியே வந்து தெறிக்க விட்டுட்ருக்காங்க விஜய் விஷாலை பற்றி. ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் பவித்ரா 36,022 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.03% வந்து இருந்துகிட்ருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நாட்களாக 4வது பொசிஷன்லேயே வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ விஜய் விஷால் கொஞ்சம் வாக்குகளை எக்ஸ்ட்ரா வாங்கி மேலே போயிருக்காப்புல. ஸோ அதன் காரணமாக பவித்ரா அவர்கள் கீழே வந்திருக்காங்க. பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, ஒரு 700 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. இது எப்போ வேணாலும் மாறத்துக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் நம்மளுடைய ஜப்ரி அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,413 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.92% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜப்ரி அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ரொம்ப மோசமான ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்குது. ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கிறது, டாஸ்க் வைஸ் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். பட் மற்றபடிக்கு ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அண்ட் சொல்லப்போனால் வந்து நேற்றுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நேற்று நைட்டு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 26,785 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.68% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களெல்லாம் டாமினேட் பண்ணுற அளவுக்கு மற்றவங்க ஓட்டிங்ஸ் வாங்கினதுனால அன்ஷிதா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகளை வாங்கி கீழே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக குறைந்த வாக்குகள் வாங்கியிருக்கிறதின் காரணமாக நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. சொல்ல முடியாது, அவங்களுக்கு எப்போயுமே வந்து தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாட்களில் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது மலைன்னு அப்படியே குப்பியும். திடீர்னு பார்த்தா கடைசி பொசிஷனில் இருப்பாங்க, டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்க, பட்டுன்னு அப்படியே மேலே போயிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி நடந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெப்ரி வந்து இருக்குது. இந்த வாரம் வந்து மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஜெப்ரி அண்ட் அன்ஷிதா இவங்க 2 பேரும் வந்து வெளியே போவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி அன்ஷிதா அவர்களுக்கு வந்து சடனாக வந்து தர்ஸ்டே அப்படின்னாவே ஏகப்பட்ட வாக்குகள் வந்து குவியும். ஸோ அப்படி வாக்குகள் குவிஞ்சதுக்கப்புறம் ஜெப்ரி அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் விஜய் விஷாலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. தர்ஷிகா வந்து அவங்களோட எக்ஸ் லவர் வீட்டுக்குள்ளே எந்த மாதிரிலாம் சேஷ்டைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த காதல், அதாவது கிரிஞ்சி காதலை கூட வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேவலமான காதலை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி
மக்கள்கிட்ட ஏகப்பட்ட அளவுக்கு வெறுப்புகளை சமாளித்தவங்க தான் தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் அவர்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப அன்னீசியாக வந்து இருக்கும். அந்த காதல் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறம்போது வேறு லெவலில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்துகிட்ருக்கும். இதுக்கு முன்னாடி சீசன்களில் நிறைய காதல் கதைகள்லாம் வந்து இருந்துருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஆடியன்ஸாக வந்து இருந்துட்டுருக்காங்க. சப்போர்ட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க பண்ணக்கூடிய காதலை பார்க்கும்போது என்னடா அவனுங்க இப்படி பண்ணிட்டு திரிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பெட்ரூமில் உட்காந்துட்டு ரொமான்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. நீ அழகாக இருக்க, அது பண்ணுற இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. பட் வெளியே போய் இன்னொரு ஆள்கிட்ட வந்து புரணி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய் நாங்களாம் லவ் எல்லாம் பண்ணலப்பா, சும்மா நாங்கள்லாம் அப்படியே இப்படி பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து ஒரு கண்டென்ட்காக தான். எல்லாரும் நீங்கள் இப்போ எங்களுடைய லவ்வர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, எங்களோட லவ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, அதுதான் எங்களுக்கு வேணும். ஆடியன்ஸும் வந்து பேசுவாங்கள்ல, அவங்களும் வேறு லெவலில் வந்து பார்த்து ரசிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் நிறைய இடங்கள் வந்து சொல்லியிருக்கிறது தெரியும் நமக்கு. ஸோ அதை பார்க்கும்போது தான் இவங்க லவ்வுக்கு என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தர்ஷிகாவும் நிறைய பேர் திட்ட தான் செஞ்சாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் விஜய் விஷால் வந்து அப்படி பண்ணுறான் அப்படின்னா தர்ஷிகாவுக்கு எங்கே போச்சு அறிவில்லை, அந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருந்தது. ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 தடவை கேப்டன் பதவியில் வேறு இருந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் இருந்த ஒரு பொண்ணு வந்து என்னடா இப்படி லவ்வில் வீழ்ந்து தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவுக்கும் அந்த ஃபேன் பேசஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு. இன்னொன்று என்னென்னா அவங்க ரொம்ப கன்னிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஆள் தான் தர்ஷிகா. ஒரு விஷயத்த தப்பு பண்ணால் கூட அது தப்பு தான், ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அக்செப்டும் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் ரிப்ளை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர கன்னிங்காக இருக்கும். அவ்வளோ அடம்ப்டாக வந்து பேசுவாங்க. ஆமாம் என்னப்போ நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அவங்கள பற்றி பெருசாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் வெளியே போன ஆள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கொடுக்கும்போது விஜய் விஷாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற போது அவங்க வந்து கிளியராக சொல்கிறாங்க, அவன் வந்து நடிக்கிறான், என்னை வந்து பாசம் காட்டி ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷாலுக்கு எதிராக தர்ஷிகா அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது மறுபடியும் விஜய் விஷாலுக்கு வந்து மரண அடியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா மற்ற கண்டஸ்டண்ட்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்து பெருசாக வந்து ஓடல. பட் தர்ஷிகா கொடுத்த இன்டர்வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் விஜய் விஷாலுக்கு இன்னும் கூட மோசமான நிலைமை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ராணுவோடைய கேம் பிளே. ஸோ ராணுவ எப்பவுமே குழப்பத்தில் தான் நான் வந்து இருப்பேன். இந்த வீட்டில் நல்லா பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்க, நல்லா பேசாததுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் நான் குழப்பத்தை உண்டாக்க போகிறேன்டா, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க போகிறேன்டா, அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் அவருக்கு வந்து பயங்கர சிம்பத்தி ஓட்டுக்கள்லாம் வந்து வந்துச்சு. என்னப்பா இந்த பையனுக்கு இவ்வளோ ஓட்டுகள் வருது அப்படின்னு சொல்லி நம்மளே வாயை பொளந்து பார்க்குற அளவுக்கு சௌந்தர்யாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வரும் எப்பயுமே. அவங்கள பீட் பண்ணி இவர் செகண்ட் பொசிஷனுக்கு போகிறாரு அப்படின்னா என்னடா இந்த பையன் அப்பா வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம யாருக்கு வந்து ஓட் பண்ணோம், ஓகே இந்த வாரம் அவனை சேவ் பண்ணலாம், ஏன்னா வந்து அவனுக்கு கை அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியில் ஓட்டு போட்டாங்க. அந்த சிம்பத்தி வந்து இந்த வாரமும் மெயின்டைன் ஆகும், கடைசி வரைக்குமே மெயின்டைன் ஆகும், இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தா மக்கள் செம்ம உஷாராக வந்து இருந்துகிட்ருக்காங்க. டேய் அது அந்த வாரத்துக்கான ஓட்டிங்ஸ்டா, பட் இந்த வாரத்துக்கான ஓட்டிங்ஸ் நாங்கள் அப்படி போட மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ராணுவர்களுக்கு ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வந்திருக்கு. 15% இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா ஜாக்லின் வந்து 7%, 7.5% வாங்கிட்டு இருந்த ஜாக்லின் இப்போ 20% வாக்குகள் வந்து வாங்குறாங்க. அந்த விதத்தில் ராணுவர்கள் ஆல்ரெடி 15% லாஸ்ட் வீக்கில் வந்து வாங்கிட்டு இருந்தார். அப்படி பார்த்தா ஒரு 25-30% வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து பல்காக வந்திருக்கணும். சொல்லப்போனால் 1.5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாப்புல. ஓகேங்களா, இந்த ராணுவ பொறுத்தவரையிலையும். ஸோ அப்படி இருக்கும்போது ராணுவுக்கு இவ்வளோ தூரம் ஓட்டுக்கள் குறையிறதுக்கான காரணங்கள் எனக்கு வந்து புரியவில்லை. ஒருவேளை மக்கள் அனலைஸ் பண்ணி ஓகே இந்த பையன் ஏமாத்துறான்னு அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஓகே ராணுவம் எப்படி இருந்தாலும் சேவ் ஆகிடுவான், நமக்கு பிடிச்ச ஆட்களுக்கு வேறு ஒரு ஆட்களுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து போடுறாங்களா அப்படிங்கிறது வந்து புரியல. ஏன்னா சில பேர் அப்படி போடுவாங்க. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் ராணுவுக்கு, அடுத்து 1 டே மஞ்சரிக்கு, அடுத்து 2 டேஸ் ஜாக்லினுக்கு, இல்லைன்னா ஜாக்லினுக்கு ஃபஸ்ட்டு, ராணுவுக்கு செகண்டு, அதுக்கடுத்து தான் மஞ்சரிக்கு அப்படி போடுவாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து ராணுவுக்கு போடலாம், அப்புறம் அன்ஷிதாவுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டமும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அன்ஷிதாவுக்கு எப்பவுமே நான் முன்னே சொன்ன மாதிரி தர்ஸ்டேவுக்கு அப்புறம் தான் வேறு லெவலில் வந்து ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த லாஸ்ட் 2 டேஸு. ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து சொல்ல போகிறோம். கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்தாக்க கண்டிப்பாக இவங்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி பிஆரும் வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிக்கிறோம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.